நேற்றைய தினம் இந்த சந்திப்பு ஒன்று நிகழ்கின்றது. பெரிய அளவிலான விமர்சனங்களை ஏற்படுத்தின ஒரு சந்திப்பாகத்தான் இருந்தது. எல்லா விடயங்கள் தொடர்பாகவும் பரஸ்பரம் பேசப்படும். மலைய மக்களுடைய பிரச்சனை, முஸ்லீம் மக்கள் முஸ்லீம் பிரதிநிதித்துவத்தில் எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றார்கள், முன்னினால் போராளிகள் என்று சொல்லப்படுகின்றவர்களுக்கு 13,000 வீடுகள் கட்டி கொடுப்பதற்கான ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட இருக்கு. அவசரமாக இந்த திருத்தங்களை எல்லாம் கொண்டு வர முடியாது என்ற விதத்தில் பேசப்பட்டது. ஏலவே இந்த திருத்தம் எப்படி இருக்கும் என்ற ஒரு விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்பட்டது. எப்படி என்றால், நல்லாட்சி காலத்தில் எப்படியான ஒரு படிமுறைகளுக்கு இந்த திருத்தம் இருந்ததோ உறுதியளிப்புக்கான கூட்டமாகத்தான் இது நிகழ்ந்திருக்கின்றதா, பிரயோகம் சரியாக இங்கே இடம்பெறலையோ, பலப்பிரயோகம் என்ற பொழுது ஒரு வார்த்தை விளையாட்டுகளால் மட்டும்தான் இந்த ஒரு மீட்டிங் ஒரு சந்திப்புன்றது சூழப்பட்டிருந்ததோ, பொது வழிகளில் வெளிப்படையாக ரணில் சஜித் கூட்டணி என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கிட்டு மறைமுகமாக ரணில் கோட்டா கூட்டணி என்ற ஒரு மறைமுக கூட்டணி ஒன்று இங்கே இயங்கிக் கொண்டிருக்கும். ஜெஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஜனாதிபதியோடு 6 தமிழ் கட்சிகளுடைய கூட்டு நேற்றைய தினம் சந்திப்பொன்றை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவருடனான சந்திப்பு, பிறகு இந்தியாவில் இருந்து வருகின்ற முக்கிய பிரமுகர்கள், குறிப்பாக தூதுவரோட சந்திப்பு என்கின்ற வகையில் தான் இந்த சந்திப்பு கட்டமைக்கப்பட்டிருந்தது. இதில் பெரிய அளவிலான விமர்சனங்கள் ஏற்படுத்தப்பட்டது. ஒன்று ஏற்கனவே பேசப்பட்ட விடயங்கள் இன்னுமே ஜனாதிபதி செய்யவில்லை. 2 வருடங்கள் ஆனா பிறகும் கூட சரியான நடைமுறைப்படுத்தல்களை இவர்கள் தமிழர்களுடைய தீர்வு திட்டங்கள் சார்ந்து கொடுக்கல என்கின்ற ஒரு விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக இந்த குறிப்பிட்ட இந்த பதிவில் இருக்கின்றது. அவர்கள் அது ஒரு பரிந்துரையாக முன்வைப்பு சம்பந்தமாக இருந்திருந்தது. ஆனால் ஏலவே ரவிகரன் அவர்கள் பேசுகின்ற பொழுது, பாராளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் அவர்கள் பேசுகின்ற பொழுது, நாங்கள் கும்பிட்டும் கேட்டு விட்டோம் இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக ஜனாதிபதியிடம் என்று இவர்கள் இந்த சந்திப்பை ஒழுங்குபடுத்துகின்ற அதே காலப்பகுதியில் துரைராச ரவிகரன் சொல்றார், கும்பிட்டும் கேட்டு விட்டோம், இன்னும் ஜனாதிபதி தெரியல, இனி தரப்புகின்றாரா என்கின்ற ஒரு கேள்வி எழுப்புதலுடன் தான் அவர் அந்த விஷயத்தை சொல்றார். அப்ப இந்த விஷயங்கள் சார்ந்து பார்க்கின்ற பொழுது தமிழரசு கட்சியில் இருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை, மக்களோடு இயங்குகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை இப்படியான ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகின்றார். அதற்கு பிறகு நேற்றைய தினம் இந்த சந்திப்பு ஒன்று நிகழ்கின்றது. பெரிய அளவிலான விமர்சனங்களை ஏற்படுத்தின ஒரு சந்திப்பாகத்தான் இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வெறுமனே தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற கட்சிகளோடான மீட்டிங் இல்லை. அதாவது ஏற்கனவே இந்த தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் இந்த ஒரு சந்திப்பு ஒன்றை நிகழ்த்தி இருந்தார்கள் முன்னைய காலகட்டங்களில். ஆனால் இது அப்படியான ஒரு விடயமல்ல. 6 தமிழ் கட்சிகளுடைய கூட்டு, இலங்கை தேசிய பரப்பில் பயணிக்கின்ற தமிழ் பேசுகின்ற கட்சிகளுடைய கூட்டு என்கின்ற அடிப்படையில் தான் இதை பார்க்க வேண்டும். இந்த சந்திப்பும் அந்த கூட்டு கட்சியினுடைய சந்திப்பாக எல்லா விடயங்கள் தொடர்பாகவும் பரஸ்பரம் பேசப்படும். மலைய மக்களுடைய பிரச்சனை, முஸ்லீம் மக்கள் முஸ்லீம் பிரதிநிதித்துவத்தில் எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றார்கள், அவர்களுக்கு கிடைக்கின்ற பிரதிநிதித்துவத்தினுடைய அளவு குறைவாக இருக்கின்றது, நிறைய பிரச்சனைகள் முஸ்லீம் மக்கள் மத்தியிலேயும் இருக்கின்றது. அது தொடர்பான விடயங்கள் தொடர்பாகவும் இங்கே ஆராயப்படும். ஆக இங்கே தமிழர்களுடைய பிரச்சனை தான் பிரதானப்படுத்தப்படுமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி. அங்கே தமிழர்களுடைய அளவு அதிகமாக இருக்கிறபடியா, அல்லது பிரதிநிதித்துவம் அல்லது பேசப்படுகின்ற விடயங்கள் அதிகமாக இருக்கிறபடியா இங்கே அது பேசப்படலாம் என்று எடுத்துக்கொள்ளலாம். இருந்தாலும் கூட இந்த விடயத்தில் அவற்றில் மும்முரம் காட்டப்பட்டதா இந்த சந்திப்பில் என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. கிட்டத்தட்ட முன்னை நாள்களில் போராள பாதிக்கப்பட்டவர்கள், முன்னை நாள் போராளிகள் என்று சொல்லப்படுகின்றவர்களுக்கு 13,000 வீடுகள் கட்டி கொடுப்பதற்கான ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றது. இது ஏற்கனவே பேசப்பட்ட விடயம் என்று குறிப்பிட்டிருந்தாலும் கூட இந்த சந்திப்பில் முன்னேற்றகரமான ஒரு விடயமாக அதை மட்டும்தான் சுட்டி காட்ட வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. குறிப்பாக இந்த அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக பேசியிருக்க முதல் இருந்த அரசியலமைப்பு தொடர்பாக திருத்தங்கள் 72, 78 எல்லாம் ஒரு தன்னிச்சையான ஒருதலை பட்சமாக இருந்த அரசியலமைப்பு திருத்தங்கள். இப்போ இனி நாங்கள் கொண்டு வரப்பட இருக்கின்ற திருத்தம் என்றது மக்கள் அபிப்பிராயத்தை கொண்ட மக்களுடைய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் தான் இந்த திருத்தங்கள் எல்லாம் நடைபெற இருக்கின்றது. ஆக இப்படியான ஒரு திருத்தத்தை நாங்கள் கொண்டு வர்றதுக்கு கால அவகாசம் எடுக்கும். அப்போ அதுக்கு எங்களுக்கு கால அவகாசம் அவசரமாக இந்த திருத்தங்களை எல்லாம் கொண்டு வர முடியாது என்ற விதத்தில் பேசப்பட்டது. ஏலவே இந்த திருத்தம் எப்படி இருக்கும் என்ற ஒரு விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்பட்டது. எப்படி என்றால், நல்லாட்சி காலத்தில் எப்படியான ஒரு படிமுறைகளுக்கு இந்த திருத்தம் இருந்ததோ, ஏற்கனவே ஒரு சர்ச்சை ஒன்று இருந்தது. இந்த ஒருமித்த நாட்டில் ஆட்சி, எக்கராட்சி என்ற 2 விஷயங்கள் பெரிய அளவில் பேசப்படும். ஒருமித்த நாட்டினுடைய ஆட்சியை தமிழரே ஏற்றுக்கொண்டார்கள் என்கின்ற ஒரு அடிப்படையில் பேசப்படுகிறது தமிழரசு கட்சியால். அப்போ தமிழரசு கட்சியும் இதுக்கு சம்மதிக்கின்றது என்கின்ற வகையிலான ஒரு விடயம் விமர்சனமாக பேசப்படுகிறது. அந்த குறிப்பிட்ட விடயம் தான் நல்லாட்சி காலத்தில் கொண்டு வரப்பட இருந்த அரசியலமைப்பு திருத்தம் தான் இங்கே ஒரு சில மாற்றங்களோட கொண்டு வரப்பட இருக்கிறது. கொழுக்கட்டையும் மோதவும் மாதிரித்தான் ஒரு நிலைப்பாடு என்கின்ற விஷயத்தை
ஏலவே பேசியிருந்தார்கள். ஆனால் ஜனாதிபதி இப்பொழுது பேசுகின்ற பொழுது இது மக்கள் அபிப்பிராயத்தோட அல்லது மக்களுடைய ஒப்பந்தமோட ஒரு புதிய விடயமாக வெளியில் வர இருக்கின்றதுன்னு சொல்கிறார். ஆக முன்னுக்கு பின் முரணான பல கருத்துக்கள் இங்கே முன்வைக்கப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அரசியல் கைதிகளுடைய விடுதலை உறுதி அளித்திருக்கின்றார். காணிகள் விடுவிப்போம் என்ற விஷயத்தில் நாங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் என்ன விஷயத்தை சொன்னோமோ, அதாவது இவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது என்ன விஷயத்தை சொன்னார்களோ அதே விடயங்கள் காணி விடுவிப்பு தொடர்பான விஷயத்தில் வெளிவரும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் உறுதியளித்திருக்கின்றார். வெறுமனே ஒரு உறுதியளிப்புக்கான கூட்டமாகத்தான் இது நிகழ்ந்திருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏற்கனவே நல்லாட்சி காலத்தில் பேரம் பேசுவதற்குரிய ஒரு வாய்ப்பு இருந்தும் அதை தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற கட்சிகள் தவற விட்டு விட்டார்கள் என்கின்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதை தங்களுக்கு லாபகமாக பயன்படுத்தி விட்டார்களோ அல்லது ஒரு சில படித்த வர்க்கத்தினர் தங்களுடைய சுயலாப அரசியலுக்காக அதை பயன்படுத்தி விட்டார்களோ என்கின்ற விமர்சனம் இருந்தது. குறிப்பாக இந்த தமிழ் கட்சிகள் சார்ந்த விடயங்களில் பார்க்கின்ற பொழுது சில வார்த்தை விளையாட்டுகள் அங்கே இருந்தது. கொஞ்சம் வார்த்தையில் விளையாடி தமிழர்களுக்குரிய தீர்வு திட்டங்கள் அங்கே குழப்பநிலையை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது என்ற விமர்சனங்கள் இப்போ நல்லாட்சி காலத்தில் முன்வைக்கப்பட்டது. அதே மாதிரியான ஒரு சந்திப்பு தான் இப்பயும் இடம்பெற்றிருக்கோ என்ற கேள்வி இருந்தது. என்றால் இந்த சந்திப்பில் கூறப்பட்ட விடயங்களை வைத்து பார்க்கிற பொழுது இந்த வீட்டு திட்டங்களை விட அதுவும் இப்போ நடக்க போகிறன்றது ஒரு கேள்விக்குறி. 27, 28 காலப்பகுதியை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். 28 வரைக்கும் தான் இவர்களுடைய ஆட்சி காலப்பகுதி தொடர்கின்ற ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கிறது. அதற்கு பிறகு ஆட்சி மாறத்தின் பிறகு இது இவ்வளவு காலத்தில் செல்லுபடியாகக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. அதை விடலாம். அதை விட்டு ஏனைய திட்டங்கள் எல்லாம் ஒரு ஜனாதிபதி உறுதியளிக்கின்றார், ஜனாதிபதி சத்தியம் செய்கின்றார், ஜனாதிபதி உண்மையை சொல்கின்றார் என்ற ஒரு அடிப்படையில் தான் அமைகிறதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆக இந்த விடயத்தில் ஒரு சரியான நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டிய இடத்துல இந்த தமிழ் கட்சிகளுடைய கூட்டு தவற விட்டுட்டோ. ஜனாதிபதி உறுதியளித்தாருன்னா இது தொடர்பாக நாங்கள் வெளியில் வாரோம், இதற்கு எழுத்து மூலமான ஒரு ஒப்பந்தமோ அல்லது அடுத்த கட்டமான உறுதிப்பாட்டுக்கான ஒரு பேரம் பேசல் நடவடிக்கையோ மேற்கொள்ளலை என்றால் இதற்காக இந்த சந்திப்பு என்ற ஒரு கேள்வி இருக்குது. வெளியில் வந்த பிறகு சுமந்திரன் அவர்கள் கூட ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். ஜீவன் தொண்டமான் என்று அந்த கூட்டினுடைய முக்கிய பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுபவர்கள் ஜனாதிபதிக்கான வாழ்த்துக்களும் அடுத்த கட்டமான நகர்வுகளை பற்றியும் பேசியிருந்தார்கள். இதில் பேசுகின்ற பொழுது ஒரு ஜனாதிபதிக்கு ஆதரவான ஒரு மீட்டிங்காக இது நடந்ததோ, அந்த மாதிரியான ஒரு சந்திப்பாக தான் இது நடந்ததோ. வாழ்த்து தெரிவிக்கிறது வளமையான விடயம்தான். ஆனால் சில விஷயங்களில் கொஞ்சம் ஓரமாக நின்றிருக்க வேண்டுமோ, நாங்கள் அழுத்தமாக சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கணுமோ. அவர் சொல்கின்றார், உறுதியளிக்கின்றார் என்றிட்டு அடுத்த கட்டம் நோக்கி நகர்வது என்றால் இதற்காக பிறகு இந்த 6 கட்சிகளுடைய கூட்டு பலமாக பேசுவோம் என்பதுதான் இந்த கட்சிகளுடைய கூட்டினுடைய ஒரு விடயமாக இருந்தது. ஏனென்றா தமிழர் தீர்வு சம்பந்தமாக எல்லா தரப்பினரும் பேசுவார்கள் என்று பேசப்பட்டது. முஸ்லீம் கட்சிகளும் பேசுவார்கள், மலைய கட்சிகளும் பேசுவார்கள். மலைய மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக தமிழ் கட்சிகள், முஸ்லீம் கட்சிகள், முஸ்லீம் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக மலைய கட்சிகள், தமிழ் கட்சிகள் பேசலாம். அப்போ ஒரு பலமான கூட்டாக இது அமையும் தான் என்றுதான் இவர்களை பிரதானப்படுத்தின ஒரு கருத்து. ஆனால் இன்னும் அந்த பலத்தை இவர்கள் பிரயோகிக்கலையோ, ஒரு பல பிரயோகம் சரியாக இங்கே இடம்பெறலையோ. பலப்பிரயோகம் என்ற பொழுது ஒரு வார்த்தை விளையாட்டுகளால் மட்டும்தான் இந்த ஒரு மீட்டிங் ஒரு சந்திப்புன்றது சூழப்பட்டிருந்ததோ என்ற ஒரு பெரிய கேள்வியோடு தான் இந்த சந்திப்புன்றது நகர்ந்திருக்கின்றது. வெறுமனே இதை நாங்கள் ஒரு வெற்றிகரமான சந்திப்பு என்று முழுமையாக சொல்லிவிட முடியாத ஒரு இடத்துலாம் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், முன்னைய நாள்களில் இருந்த தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகள் இந்த சந்திப்பெல்லத்தையும் சரியாக நிகழ்த்தினார்களா? அதுலேயும் ஒரு கேள்விக்குரிய ஒன்று இருக்குது. சம்பந்தனுடைய காலத்தில் நிகழ்த்தப்பட்ட சந்திப்புகளாக இருக்கட்டும், அவர் சில விஷயங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற இடத்துல இருந்தார். அப்போ எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது ஒரு பெரிய நிலைப்பாட்டில் இருக்கின்ற பொழுதே சில விஷயங்கள் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியலை, அல்லது அவர்களுடைய சுயலாப அரசியல் காரணமாகவோ அல்லது ஏதோ ஒரு வகையில் அதை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருந்து நல்லாட்சி காலத்தில் மீண்டும் அதே தவற விடுகின்றார்கள். இப்போ அதே தவிர மீண்டும் வந்திருக்கின்றது என்ற ஒரு அடிப்படையில் தான் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இந்த சந்திப்பை ஒரு பொய்த்து போன சந்திப்புக்கு ஏன் இவ்வளவு விளம்பரப்படுத்தல்கள், விற்காத பொருளுக்கு தான் அதிக விளம்பரப்படுத்தல்கள் தேவை என்ற மாதிரி சில இடங்களில் விளம்பரப்படுத்தல்களை அதிகமாக நாங்கள் செய்து விட்டோமா என்றால் சில படங்களுக்கான விளம்பரப்படுத்தல்களை தென்னிந்தியாவில் அதிகமாக கொடுப்பார்கள். ஆனால் அந்த படம் பெரிய அளவு வசூலை குவிக்காது, பெரிய அளவு மக்கள் மத்தியில் வரவேற்பை பெறாது. அப்படியான படங்காட்டுதல் நடவடிக்கைகள் இங்கே மேற்கொள்ளப்பட்டது என்ற ஒரு கேள்வி ஒன்று மக்கள் மத்தியில் பெரிய அளவில் ஏற்படுத்தப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. பார்க்கலாம் இனி என்ன முன்னேற்றகரமான விடயங்கள் நடக்க போகுதுன்றது. இந்த மீட்டிங்கில் ஜனாதிபதி உறுதியளித்த விடயங்கள் எல்லாம் உறுதியளித்தபடியே அப்படியே நடக்குமா என்று பார்க்கலாம். ஏனென்றால் இந்த காணி விடுவிப்பு தொடர்பாக இன்னுமே அது ஒரு வெற்றிகரமான தீர்வு திட்டமாக முன்னெடுக்கப்படும். எல்லாம் போராட்ட வடிவத்தில் தான் இருக்குது. பலாலி பாதையை விடுவித்திருந்தார்கள், பலாலியில் ஒரு சில காணிகளை விடுவித்திருந்தார்கள். அந்த விடுவிப்புகள் எல்லாமே பூரணத்துவம் வாய்ந்தான்னு கேட்டிங்கன்னா இல்லை.
இன்னுமே சில ஆலயங்களுக்கு போறதுல சிக்கல் நிலைமை இருக்கு. சில ஆலயங்களினுடைய பாதைகளை வடிவமைப்பிக்கிறத இராணுவத்தினர் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். புதிதாக கட்டிடங்கள், பழைய கட்டிடங்கள் தொடர்பாக மக்கள் பிரச்சனை எழுப்பிக் கொண்டிருக்க புதிய கட்டிடங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆக இப்படியாக இங்கே மக்கள் பிரச்சனை என்றது பழைய அரசாங்கத்தில் என்ன நிலைப்பாடில் இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த அரசாங்கத்திலையும் இருக்குதோ என்ற கேள்வி. வெறும் போராட்ட வடிவங்களை மட்டும்தான் தமிழ் மக்கள் இன்று வேளையிலும் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்குரிய தீர்வு திட்டங்களை பெற்றுத் தருகின்ற கட்சிகள் மௌனித்துக் கொண்டிருக்கின்றன. சிவில் அமைப்புகள் இது தொடர்பாக பேசும் என்று பார்த்தா சிவில் அமைப்புகளும் கட்சி சார்ந்த அமைப்புகளாகவே இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு ஓர்மமாக பேச வேண்டிய இடத்துல கொஞ்சம் ஒதுங்கி நிற்கின்றார்களோ அல்லது ஒருதலை பட்சமாக அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டிலே இருந்தோண்டே இவர்களும் சிந்திக்கிறார்களோ என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. கேட்டால் பதில் சொல்லு இந்த தமிழ் கட்சிகளுடைய கூட்டுட்டோ அல்லது ஏதோ ஒரு தமிழ் பேசும் கட்சியினுடைய உறுப்பினரை சந்திச்சோ இது தொடர்பாக கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்கிற பதில் ஜனாதிபதியோட கதைச்சாத்தான் சில விஷயங்கள் எங்களுக்கு வரும். ஆக நாங்கள் ஒரு அரசியல் நகர்வை மேற்கொள்ளுகிற பொழுது அவர்களுடைய அரசியலோடு சேர்ந்து தான் பயணிக்கணும் என்ற நிலைப்பாட்டை சொல்கிறார்கள். இத்தனை காலத்துக்கு சேர்ந்து பயணிக்க போன்றோம் என்ற கேள்வி ஒன்று எழுகின்றது. என்றால் முன்னே அரசாங்களோட சேர்ந்து பயணித்தோம், இந்த அரசாங்களோட சேர்ந்து பயணிப்போம். இப்போ சேர்ந்து பயணித்து சில தீர்வு திட்டங்களை எடுத்து ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் முன்னேற்றகரமான விடயங்களை எடுத்தோமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு கேள்வி நிலையில் தான் இருக்குது. மக்களுடைய போராட்ட வடிவங்கள் தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்கின்றன, போராட்ட இடங்கள் மாறிக்கொண்டிருக்குது. முன்னைய காலகட்டங்களில் மயிலிட்டியில் போராடினார்கள் என்றால் இப்போ பலாலி சந்தியில் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இப்போ போராடுற இடங்களும் வடிவங்களும் மாறிக்கொண்டிருக்கின்றதை தவிர அடுத்த கட்டமான நடவடிக்கைகள் எதுவுமே முன்னெடுக்கப்படாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. பார்க்கலாம் இதில் அடுத்த கட்டமான முன்னேற்ற நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்க போன்றது என்பதை. இது இவ்வாறு இருக்க தென்னிலங்கை பரப்பரப்பை ஏற்படுத்தின மகர சிறைச்சாலை கலவரம். மகர சிறைச்சாலை கலவரம் முடிந்து விட்டது என்ற ஒரு பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையிலேயே ஒரு தென்னிலங்கை ஊடகம் ஒரு கருத்தை வெளியிடுது. இன்னும் 5 சிறைச்சாலைகளில் அல்லது ஒட்டுமொத்தமாக 5 சிறைச்சாலைகளில் இந்த பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கான நகர்வுகளை ஒரு சிலர் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு அரசியல் பின்புலமும் இருக்கின்றது. கிட்டத்தட்ட அரசியல் பின்புலம் இருக்கின்றது என்றால் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான அல்லது ஆட்சி கலைப்பு, மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு விமர்சன அலைகள் ஊடகங்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. குறிப்பாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று 5 சிறைச்சாலைகளில் கலவரம் நடப்பதற்கான சில பின்னூட்டல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இனி அந்த கலவரங்கள் தொடர்பான அழுத்தங்களும் பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றன என்ற விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. இனி வருங்காலங்கள் 2 முடிஞ்சது, இன்னும் 3 சிறை கலவரங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றது. இது இவ்வாறு கேட்க மறைமுகமாக சில சந்திப்புகள் மேற்கொள்ளப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய காணொலியில் கூறின மாதிரி டிரான் எலசினுடைய பத்திரிகை அலுவலகத்தில் குறிப்பாக இந்த ராஜபக்ச குழாமினர் சார்ந்த ஆதரவாளர்கள், அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஒரு மீட்டிங் கொண்ட ரகசியமாக வைக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இருந்த இடத்துல மிகப்பெரிய அளவிலான உயர்வர்க்க அரசியல்வாதிகளும் மற்றும் உயர் அதிகாரிகளும் இருந்த ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட திருமண நிகழ்வில் வந்து ரணில் விக்ரமசிங்கே கோட்டபாய ராஜபக்ச சந்தித்து ஒரு சின்ன கலந்துரையாடல்களை மேற்கொள்கிறார்கள். இது எல்லாமே சில தன்னிச்சையாக நடக்கிற கலந்துரையாடல்களா, யதார்த்தமாக நடக்கிற கலந்துரையாடல்களா, அல்லது இந்த கலந்துரையாடல்களின் பின்னாலே ஏதாவது ஒன்று இருக்குதா? ஏண்டா பெரிய அளவில் கோட்டபாய ராஜபக்சனுடைய சில தீர்ப்புகள் வருகின்ற பொழுது அடுத்த கட்டமான விவாதங்கள் ஏற்படுது. அது பிறகு சில தாக்குதல்கள், சில கலவரங்கள் ஏற்படுறதை காணக்கூடிய மாதிரி இருக்குது. இதை ரெண்டையும் பொருத்தி பார்க்குறோம். எதற்காகண்டா ஒருவேளை இது இதற்கான காரணமாக இருந்திருக்கலாமோன்ற கேள்வி ஒன்று இருக்கின்றது. குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய கைது வந்த அப்புறம் எந்த அளவுக்கான ஒரு மக்கள் அலைன்றதை விட ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆதரவு அங்கே அதிகமாக இருந்ததோ அதே மாதிரி இங்கே கோட்டபாய ராஜபக்ச மேலே கை வைக்கின்ற பொழுது அல்லது கோட்டபாய ராஜபக்சனுடைய ஆதரவாளர்கள் மேலே சில விஷயங்களை மேற்கொள்கின்ற பொழுது அடுத்த கட்டமாக ஏதோ ஒரு வகையில் தாக்குதல் பின்னணி வருதோ என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது. இது இவ்வாறு கேட்க ஒரு பொது வழிகளில் வெளிப்படையாக ரணில் சஜித் கூட்டணி என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கிட்டு மறைமுகமாக ரணில் கோட்டா கூட்டணி என்ற ஒரு மறைமுக கூட்டணி ஒன்று இங்கே இயங்கி கொண்டிருக்கோம் என்ற ஒரு கேள்வி எழுது. ஏனென்றா பெரும்பாலான இடங்களில் ரகசியமான ஒரு கூட்டங்களோ அல்லது ரகசியமான சில சந்திப்புகளோ ரணிலுக்கும் கோட்டாவுக்கும் தான் நடக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. இன்னொரு வகையில் எதிர்க்கட்சி இந்த மாதிரியான ஒரு விளையாட்டை செய்கின்றார்களோ என்றால் ஒரு எதிர்க்கட்சிகளுடைய ஒரு கூட்டணி என்று நடந்து கொண்டிருக்க நாமல் ராஜபக்ச அந்த பொது வழியிலிருந்து எழும்பி கோபமாக போவார். அது ஊடகங்களில் பெரிய பேசுபொருளாகும். அவர்களுடைய தரப்பில் இந்த கூட்டணி நாங்கள் இருக்கிறோம், ஆனால் தேர்தல் வரும்போது தன்னிச்சையாக தான் செயல்படுவோம் என்று பொது வழியில் சில விடயங்களை தெரிவிப்பார்கள். ஆனால் ரகசியமான கூட்டங்கள் என்று வருகின்ற பொழுதோ, ரகசியமான சந்திப்புகள் என்று வருகின்ற பொழுதோ ரணில் விக்ரமசிங்கே கோட்டபாய ராஜபக்சவுக்கு நடக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஒரு சில இடங்களில் இது பொது வழிகளிலையும் சமூக வலைத்தளங்கள்லையும் ஒரு பேசு பொருளான விடயங்களாக மாறி இருக்கிறது. பொது வழிகளில் ரணில் சஜித் கூட்டணி, மறைமுகமாக கோட்டா ரணில் கூட்டணி. அப்போ ஏன் இந்த கூட்டணி?
ஒரு விதத்தில் இந்த விடயங்களினுடைய பின்னணியில் அவர்களுடைய கூட்டணி இருக்குமா அல்லது அடுத்த கட்டம் நோக்கி அவர்களுடைய நகர்வுகளில் இது பேசப்படுகின்றதா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. எதிர்க்கட்சிகளை பிளவுபடுத்துவோம் என்று பேசியிருந்தார்கள். ஒரு வகையில் இப்படியான பிளவுகள்லாம் நடக்குதோ, ஒரு ரணில் சஜித் கூட்டணியோட அரசியல் பரப்பில் இயங்கிக் கொண்டு மறைமுக ஒரு பாதாள கூட்டணியாக இவர்களுடைய கூட்டணி இருக்குதுன்ற பல கேள்விகள் இருந்திருக்கு. பார்க்கலாம் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுகளை அடுத்த கட்டமாக முன்வைக்க போன்றார்கள் என்றது. என்றால் ஒரு பெரிய சிக்கல் நிலைமை இந்த அரசாங்கத்துக்கு வந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த சிறை கலவரங்கள் தொடர்பாக இந்த அரசாங்கம் மந்தாப்புறம் துப்பாக்கி சூட்டு கலவரங்கள் நடந்திருந்தது. அது பெரிய அளவு விமர்சனமாகினது. டிட்வா புயலுக்கான நிவாரணம் கொடுக்கிற சம்பந்தமாக இந்த அரசாங்கத்தில் விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது. நிலக்கரி ஊழல் அடுத்த பெரிய பேசுபொருள். நிலக்கரி ஊழலுக்கு பிறகு ஆஸ்திரேலியா அமெரிக்காவுக்கு சென்ற பணம் பெரிய அளவு எங்கே போனதுன்னு தெரியாமல் இன்னுமே தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள். இணைய ஊடுருவிகள் மேலே அவர்கள் குற்றம் சாட்டினாலும் கூட அது மக்களுடைய பணம், வரிப்பணம். அடுத்த கட்டமாக என்ன செய்ய போன்றார்கள் என்ற ஒரு கேள்வி. தமிழ் மக்களுடைய தீர்வு திட்டங்களை இன்னுமே நிறைவேற்றல. இப்பொழுது இந்த சிறை கலவரங்கள், அடுத்ததாக இன்னொரு இயற்கை அனர்த்தம், மண் சரிவு போன்ற பல விடயங்கள் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. வெள்ளத்தால ரத்னபுரி போன்ற பல மாவட்டங்கள் இன்னுமே, கண்டி ரத்னபுரி போன்ற பல மாவட்டங்கள் இன்னுமே ஒரு சிக்கலான சூழ்நிலை தான் இருக்கு. அடுத்த கட்டமாக இதனுடைய நிவாரணப் பணிகள் என்று வருகின்ற பொழுது திரைசேரியிலிருந்து ஒரு பெரிய அளவு பணம் செலவிட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. கட்டாயம் செலவிடணும். இல்லாட்டிக்கு மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஒன்று ஏற்படும். இது தேவையான ஒரு விஷயமும் கூட. அப்போ செலவுடைக்க இன்னொரு திரைசேரியில் பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. பார்க்கலாம் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இந்த அரசாங்கம் அடுத்த கட்டம் நோக்கி நகரப்போகின்றது என்பதை தொடர்ந்து பேசலாம்.